நம்ம இது வரைக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்துருப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு, ஸ்விங் ட்ரேடிங்க்கு, ஆப்ஷன் பையிங்க்கு, இன்வெஸ்டிங்க்கு இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்துருப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து வின்னிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. யார் வேணாலும் ட்ரேட் வந்து பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்களா, நீங்கள் கூட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி ட்ரேட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து 100% வின்னிங் ரேட் வந்து இருக்குது. ப்ரோ அப்போனா ஷேர் மார்க்கெட்டில் வந்து யாருமே லாஸ் பண்ண மாட்டாங்களே? எஸ், இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பண்ண முடியாது, ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பண்ண முடியாது, ஆனால் ஸ்டாக்கில் வந்து பண்ண முடியும். இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன தோணும் உங்களுக்கு? ஸ்டாக்கில் லாஸே வந்து பண்ணாமல் லாபம் வந்து பண்ணணுமா? அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதாவது நம்ம ஸ்டாக் வந்து வாங்கி வைக்கணும், ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா எக்ஸிட் ஆகணும், ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னா ஹோல்டிங்கில் வந்து வச்சுக்கணும். இது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி லாபத்தில் மட்டுமே இருக்கலாம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி இதை பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டை வந்து எப்படி வேணாலும் பார்க்கலாங்க. ஆனால் வீடியோ வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பார்வை வந்து மாறும். இனிமேல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை வந்து வேறு மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்ம வந்து டாப்பிக்கில் வந்து போயிடலாம். எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும், எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, எப்படி டார்கெட் போடுறது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து ஒர்க் ஆகும், நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணணும் அதை நான் சொல்லிடுறேன். 5 மினிட்ல வந்து யூஸ் பண்ணுறீங்க ஸ்டாக்கில் அப்படின்னா இதோட வின்னிங் ரேட் வந்து 50% வந்து இருக்கும். 100 ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா 50 லாஸ் கொடுக்கும், 50 ப்ராஃபிட் கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுவே 1 ஹவருக்கு வந்து வாரீங்க அப்படின்னா ஒரு 60% வந்து லாபம் வந்து கொடுக்கும். அதாவது 100 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 60 லாபம் கொடுக்கும், 40 ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். 1 டே டைம் ஃப்ரேம் வரீங்க அப்படின்னா ஒரு 70% வந்து வின்னிங் ரேட் வந்து கொடுக்கும். அப்படியே வந்து வீக்லி வரீங்க அப்படின்னா ஒரு 80%. அப்படியே வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வரீங்க அப்படின்னா 90 to 100% வந்து லாபம் வந்து கொடுக்கும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு வந்து மாறும். ஆனால் அந்த 95 to 100 தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி இந்த அளவுக்கு லாபம் கொடுக்குது, இவ்வளோ நாள் தெரியலையே, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து சொல்கிறேங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டாக் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க். இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து எடுத்திருக்கோம். ஷேர் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு மந்த், அந்த மந்த்து ஃபுல்லாக மேலே போச்சுன்னா க்ரீனாக இருக்கும், கீழே வந்துச்சுன்னா ரெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் 3 கேண்டில் ரெட்டாக வந்து இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். அதாவது அந்த 3 மாதமுமே கீழே தான் வந்திருக்கணும், அந்த 3 கேண்டிலுமே ரெட்டாக தான் இருக்கணும். இங்கே எங்கேயாச்சும் இருக்கா? இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1999 நமக்கு டேட்டா வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 3 கேண்டில் வந்து ரெட்டாக இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த 3 கேண்டில் வந்து ரெட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி க்ரீனு இந்த மாதிரி தான் இருக்குது, டோஜெலாம் இருக்குது, க்ரீனாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 கேண்டில் வந்து ரெட்டாக வந்து இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த சென்டரில் வந்து இருக்குது இல்லையா, மேலே இருக்கக்கூடிய கேண்டிலை வந்து விட்டுறணும், இவனையும் விட்டுறணும். சென்டரில் இருக்கிறான் இல்லையா, அவனை வந்து ப்ரீவியஸ் ஹையாக வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த ஒரு கேண்டிலை வந்து ப்ரீவியஸ் ஹையாக வந்து மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துடணும். 1:2 ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணிடணும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல எங்கேயுமே பிரேக் அவுட் வந்து பண்ணல. இப்போ ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் சோல்ஜர் வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க இந்த இடத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து ஒரு 3 கேண்டில் வந்து ரெட்டாக வந்து வந்ததுனால இதையுமே ப்ரீவியஸ் ஹையாக மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ பிரேக் அவுட் பண்ண இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கா. அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயுமே ஒரு ரெட் சோல்ஜர் வந்து இருக்கிறாங்க, ஒரு 3 ரெட் சோல்ஜர் வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் நம்ம ப்ரீவியஸ் ஹை வரைஞ்சி நீங்கள் ஒன்று இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டிலுக்கு கீழே போட்டு 1:2 டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துலையும் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்துருந்தாலும் டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கும். சரி, ஓகே, ஒரு வாட்டி ஏதோ லக்கில் கூட லாபம் வந்து கிடச்சிருக்கலாம் ப்ரோ, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு 3 மாதம் வந்து கீழே வந்து வந்திருக்கா பாருங்கள். பார்த்துக்கிட்டே வந்து வரும்போது இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் வந்து ரெட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, கீழே தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். கீழே போயிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணால் நல்லது. ஓகேங்களா? இல்லைனா 1 டேயில் கூட பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வந்து போடுறீங்க, டார்கெட் 1:2 வந்து போடுறீங்க. டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கா? ஹிட்டாக இருக்குது. 2 நாள் லக்கில் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்குமா? வாய்ப்பு வந்து இல்லை.
ஏன்னா பெரிய லாபம் வந்து பண்ணியாச்சு இதில். ஓகே, திரும்ப ஒரு 3 கேண்டில் வந்து ரெட்டாக வந்து இருக்குது எங்கேயாச்சும் அப்படியே பார்த்துட்டு வரீங்க. இங்கே ஒரு 3 கேண்டில் வந்து ரெட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம், சென்டரில் இருக்கிறான் இல்லையா, அவனை வந்து ப்ரீவியஸ் ஹையாக மார்க் பண்ணிவிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 சோல்ஜர் வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே வரைகிறத விட இங்கே தான் வரையணும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு 3 சோல்ஜரை எடுத்துட்டு சென்டரில் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரீவியஸ் ஹையாக வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் வந்து பண்ணுறோம். இங்கே என்ட்ரி கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் போடுறோம், டார்கெட் போடுறோம், 1:2 வந்து போடுறோம். டார்கெட் வந்து கிட்டே இருக்கா? எஸ். ஆனால் டைம் வந்து ரொம்ப எடுத்துருச்சு, 2-3 வருஷம் வந்து எடுத்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே எங்கேயாச்சும் ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 இருக்குதுங்க. அதாவது இந்த கேண்டில் வந்து பாருங்கள், நல்லா வந்து பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய 3 ரெட் சோல்ஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இந்த ஒரு 3 தான். ஓகே, அதை ப்ரீவியஸ் ஹையாக வரைஞ்சி பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணலாம் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே ஒரு 3 கேண்டில் வந்து கீழே வந்து வந்துருச்சு. இப்போது இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் ட்ரேட் வந்து பண்ணி ஆகணும். அப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. இவ்வளோ தூரம் வந்து போட வேணாம், இந்தளவுக்கு வந்து போட்டுக்கலாம். 1:2 டார்கெட் போடுறீங்க, டார்கெட் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி திரும்ப வந்து ஃபார்ம் ஆயிருக்கா? 3 கேண்டில் வந்து ரெட்டாக வந்து இருக்கணும், ஃபார்ம் ஆயிருக்கா? இங்கே ஒன்று இருக்குதே, 3 கேண்டிலுமே ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துருக்குது. இதை ப்ரீவியஸ் ஹையாக வரைகிறீங்க, பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்குறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, டார்கெட் போடுறீங்க, ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆயிருக்கா? 2 இருக்குது. இந்த இடத்துல ஒரு 3 இருக்குது பாருங்கள். அப்போ அதை வந்து ப்ரீவியஸ் ஹையாக வரைகிறீங்க, பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்குறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, டார்கெட் போடுறீங்க. எஸ், 100% வின்னிங் ரேட்டில் வந்து லாபம் வந்து பண்ணியாச்சு. இதில் நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் பண்ணி காமிச்சேன். இதில் வந்து அப்படிலாம் கிடையாது இப்படிலாம் கிடையாது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 10 ட்ரேட் தான் பண்ணியிருப்போம், 10லையுமே லாபம். 2000லேருந்து இப்போ வரைக்கும் ட்ரேடு வந்து பண்ணியிருந்தாலும் கூட லாபம் தான் பண்ணியிருப்போம். ப்ரோ, இதுக்கு நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து 5 வருஷம் 6 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது, எனக்குலாம் அவ்வளோ பொறுமைலாம் வந்து கிடையாது ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு ஸ்டாக்கில் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் லாபம் வந்து நல்லா கொடுத்துருக்கு. ஆனால் இதே மாதிரி வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லாபம் வந்து கம்மியாகலாம். இந்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேஇசி. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாக பண்ணி பார்த்துட்டேன் இந்த ஸ்ட்ராட்டஜியில். இப்போ நான் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது, 100 ஸ்ட்ராட்டஜி இதே மாதிரி வந்து நான் வச்சுருக்கேங்க. புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து நான் இப்போ கண்டுபிடிச்சது கிடையாது. 1 இயராக வந்து ட்ரேட் வந்து பண்ணி லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். 100% வின்னிங் ரேட்டில் எந்தெந்த ஸ்டாக்லாம் எடுக்கலாம், எப்படி இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறது. ஒரு 10 குதிரை பந்தயம் வந்து நடக்குது, 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக சொல்கிறான், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஆசான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சொல்கிறாரு இந்த குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி 10 போட்டிலையும் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த குதிரை வந்து ஜெயிக்குது. எப்படி சொல்ல முடிஞ்சு அப்படின்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த வருஷங்களில் வந்து அந்த குதிரைகள் ஒவ்வொரு போட்டிலையும் கலந்துக்கிட்டது 2 குதிரைகள் வந்து ஜெயிச்சிருந்துச்சு. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து படிக்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி இதை வச்சு நம்ம ஸ்டாக் வந்து பிக் பண்ணி எடுத்து நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியும். அந்த புக்கை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை, அந்த ஒரு டாபிக் போதும் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றிடும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 2007லேருந்து எடுத்துக்கலாமாங்க, சும்மா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 3 கேண்டில் வந்து ஆரம்பித்ததுமே 3 கேண்டில் வந்து கீழே வந்து போயிருக்குது. ஓகே, இதை ப்ரீவியஸ் கையாக வச்சு நம்ம ட்ரேடை வந்து பண்ணுறோம். இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் போடுறோம், டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சுங்க. 1:2 தான் போடணும் சரிங்களா, போட்டிருந்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து வராங்க. அதே மாதிரி சில ஸ்டாக்கில் வந்து ஸ்டாப் லாஸ்மே வந்து ஹிட் ஆகும். 100% லாபம் வந்து ஒரு சில ஸ்டாக்கில் வந்து கொடுக்கும், சில ஸ்டாக்கில் வந்து கொடுக்காது. ஆனால் ரொம்ப கீழே வந்து போயிடாது. அந்த 90 to 100க்குள்ளேயே தான் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த ஒரு 3 கேண்டில் அப்படின்னா இந்த ஒரு 3 கேண்டில், அதுக்கப்புறம் வந்து
3மே ரெட்டாக இருக்குது, 3 மாதமுமே கீழே வந்திருக்கு. நான் அதை ப்ரீவியஸ் ஹையாக வரைஞ்சிட்டு பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுறேன் 2008லேருந்து 2000 கிட்டத்தட்ட 14 வரைக்குமே பிரேக் அவுட் பண்ணலங்க. சில ஸ்டாக் பிரேக் அவுட்டே பண்ணாமையும் போயிடும். ஆனால் நம்ம அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு பண்ண முடியுமா என்ன? அதுக்கு நடுவில் அந்த சோல்ஜர் ஃபார்ம் ஆயிருப்பாங்க. நம்ம பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 கேண்டிலுமே ரெட்டாக வந்தது. இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஒரு 3 கேண்டில் ஃபுல்லாகவே ரெட்டாக ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கிட்டே இருக்குது. எஸ், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான், கரெக்டாக ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க, நல்ல ஸ்டாக் இது, ஓகே நல்ல ஸ்டாக்னு தெரிஞ்சு போச்சு, மேலே போதும் தெரிஞ்சு போச்சு, ஹோல்டிங் பண்ணுவீங்களா இல்லை லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வருவீங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ப்ரீமியம் கரைஞ்சு போயிடும், ஒரு வாரத்தில் விற்கலை அப்படின்னா வேறு வழி இல்லாமல் ட்ரேடை எக்ஸிட் ஆவீங்க. ஆனால் இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்கில் ட்ரேடை பண்ணும்போது ஹோல்டிங் பண்ணலாமே. இந்த மாதிரி சமயங்களில் மட்டும் ஹோல்டிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி ஸ்டாக் லாஸ்லேயே இருக்க போகிறதும் கிடையாதுங்க. இது மேலே வந்துடும். நம்ம ஒரு ஸ்டாக்கில் மட்டும் பணத்தை போட்டு வெயிட் பண்ணால் தான் கவலைப்படணும். நம்ம மல்டிபிள் ஸ்டாக்கில் இந்த மாதிரி பணத்தை போட போகிறோம் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. திரும்ப ஒரு 1 இயரில் கூட லாஸ் ரெக்கவரி ஆகிடும். ஒரு ட்ரிக்கை மட்டும் வச்சு ட்ரேடு பண்ணுறது கிடையாது. இதில் ப்ரைஸ் ஆக்ஷனுமே இருக்குது, கேண்டிலுமே பார்க்குறோம். மார்க்கெட் டவுன் வரும்போது தான் மேலே என்ட்ரி கொடுக்கும். ரொம்ப சேஃபாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன இடத்துல பார்க்குறீங்கன்னா அந்த 3 ரெட் சோல்ஜர் ஃபார்ம் ஆயிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வரைகிறோம். இந்த 3 கேண்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் ப்ரீவியஸ் ஹை வரைகிறோம். பிரேக் அவுட் பண்ணுது, ஸ்டாப் லாஸ் போடுறோம், டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்கேயுமே ஃபார்ம் ஆகலை. கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த 3 சோல்ஜர் இருந்தால் தான் எடுத்துக்கணும். இல்லைனா ஒரு 6 மாதம் பங்குச்சு டவுனில் போகணும். அப்படி போனாலும் இங்கே ட்ரேடு பண்ண முடியும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்க முடியும். நீங்களே கண்டுபிடிக்கணும், நான் மட்டும் இல்லை, நீங்களும் கண்டுபிடிக்கலாம். ஒரு நாள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே எழுதுனீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சலாம். ஒரே நிமிஷம் இருங்க. நான் புக்கெல்லாம் எழுதுறேன் இல்லையா, சும்மா எழுத மாட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிப்பேன். ஒரு பேக் டெஸ்டிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரில் எப்படி டேட்டா இருக்குமோ, ஒவ்வொரு மந்த் எவ்வளோ லாபம் கொடுக்குது, ஒவ்வொரு இயர் எவ்வளோ லாபம் கொடுக்குது, அது ஆரம்பிச்சிலேருந்து எவ்வளோ லாபம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நான் எழுதி வச்சுருப்பேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கு பற்றியுமே ஒவ்வொரு மந்த் எவ்வளோ லாபம் கொடுக்குது, ஒவ்வொரு இயர் எவ்வளோ லாபம் கொடுக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, 2019, 2020, 2021, இப்படி ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே எழுதி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். ஓகேங்களா? எழுதி வச்சு ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சி, இந்த மாதிரி கண்டுபிடிச்சி, அதே மாதிரி இந்த மாதிரி ஜனவரியிலேருந்து ஒவ்வொரு மந்த்துக்குமே ஓனாக பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேரே நம்ம உருவாக்குறோம் இல்லையா? டேட்டா இருந்துச்சுன்னா போதும், அதை வச்சு உருவாக்கிட முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி தான் இது மட்டுமே. அதே மாதிரி லாஸே கொடுக்காம கடந்த 5 வருஷமாக 100 ஸ்டாக்குக்கு மேலே லாபம் மட்டுமே கொடுத்துருக்கு. நீங்கள் வேறு எதுலையுமே ட்ரேடு பண்ண வேணாம். 1 கோடி 2 கோடி லாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த பணத்தை ஸ்டாக்கில் மட்டும் போட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பல கோடிகள் சம்பாரிச்சிருக்கலாம், லாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி, ஓகேங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 கேண்டில் ரெட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா எஸ், இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை ஒரு ப்ரீவியஸ் ஹையாக வரைஞ்சிக்கிறோம். உங்களுக்கு புரியுது இல்லையா? இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆனதும் சென்டரில் ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணிவிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ட்ரி கொடுப்பீங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, டார்கெட் போடுவீங்க. எவ்வளோ டார்கெட் போட்டிருந்தாலும் இங்கேருந்து போட்டிருந்தாலும் 1:4 ஹிட் ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 ரெட் சோல்ஜர் ஃபார்ம் ஆயிருக்காங்க. வரைகிறீங்க, பிரேக் அவுட் பண்ணுறாங்க, டார்கெட் ஹிட் பண்ணிட்டாங்க. இங்கே என்ட்ரி கொடுத்துருப்பீங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, டார்கெட் ஈஸியாக ஹிட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி டார்கெட் ஹிட் ஆனதும் ஒரு 3 மாதம் கீழே வருது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ப்ரீவியஸ் ஹையாக வச்சுட்டு பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் போடுறோம், டார்கெட் போடுறோம். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டுமே இந்தளவு தான் வந்திருக்குது. இந்த ஸ்டாக் இவ்வளோ தான் வந்திருக்குது.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் லாபம் வந்து பண்ணட்டும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்காக வந்து பார்க்கலாங்க. மஹேந்திரா ஸ்டாக் வந்து எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, நல்ல கம்பெனி அதெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நான் அதுலேயுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் 100 ஸ்டாக்குக்கு மேலே இல்லை ஒரு 200 300 வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு, அதான் சொல்கிறேன். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாஸ் வந்து பண்ணாமல் லாபம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக, எளிமையாக, ரொம்ப ரொம்ப அழகாக வந்து ட்ரேடு வந்து பண்ணிடலாம் இல்லையா? ஒரு பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஒரு நாளில் கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணிடலாம். லாஸ் வந்துச்சுன்னா ஹோல்டிங் வந்து பண்ணிடுங்க. மஹேந்திரா, ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்டாக்குங்க. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குதிரை பந்தயத்தை வச்சு ட்ரேடு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு, நம்ம அந்த குதிரையை வந்து ஒரு சூதாட்டா மாதிரி வந்து பார்க்கல. அந்த குதிரை கடந்த 10 வருஷமாக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறனால தான் அந்த குதிரை மேலே பணத்தை வந்து போடுறோம். ஒரு நம்பிக்கை, நல்ல குதிரை அப்படிங்கிறனால. இந்த ஸ்டாக் எல்லாமே கடந்த 10 வருஷமாக ப்ராஃபிட் மட்டுமே கொடுத்த ஸ்டாக். நீங்கள் ஒரு எஸ் பேங்கில் போய் போடுறீங்கன்னா நான் விட மாட்டேன், நல்ல ஸ்டாக் கிடையாது அது. ஆனால் HDFC பேங்கில் போடுறீங்க, ICICI பேங்கில் போடுறீங்கன்னா தப்பு கிடையாது, போடலாம். ஸ்டாக்கை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா, அதுவுமே முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் முக்கியம் கிடையாது, நீங்கள் என்ன ஸ்டாக்கில் வந்து ட்ரேடை வந்து பண்ணுறீங்களோ அதுவுமே முக்கியம். அதே மாதிரி இதெல்லாம் ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் கை வரைவீங்க, பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. கீழே தான் போயிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 3 கேண்டில் வந்து ரெட்டாக இருக்குது, இங்கே ஒரு ப்ரீவியஸ் கை வரைவீங்க, பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி பிடிப்பீங்க, ப்ராஃபிட் பண்ணுவீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் உங்களால் பொறுமையாக வெயிட் பண்ண முடியுமா? இங்கே என்ட்ரி கொடுத்துட்டீங்க, ஓகே, டார்கெட் கிட்ட இருக்குது, ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கு, ஓகே. இது வந்து நீங்கள் 100 ட்ரேடு பண்ணுறீங்கன்னா 90ல் வந்து லாபம் மட்டுமே கொடுத்துருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ஒரு 1 இயர் வந்து வெயிட் பண்ணுவீங்களா? நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. எனக்கு உடனடியாக வேணும் ப்ரோ, எனக்கு இன்றைக்கி வேணும் லாபம், இப்படி எதிர்பார்ப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகாது. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள், ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள். அதில் வந்து நஷ்டம் மட்டும்தான் வரும் அப்படிலாம் சொல்ல வரல. நான் அதுலேயுமே லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒன்று அப்படின்னா, நஷ்டமும் வரும், லாபமும் வந்து வரும் அதில். ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து லாபம் மட்டும்தான் வரும். உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸ்டாக்கை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா டார்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில் வந்து ரெட்டாக வந்து ஃபார்ம் ஆனது வந்து இந்த இடத்துல தான். இந்த ஒரு 3 கேண்டில் தான். அதை பிரேக் அவுட் பண்ணும்போது மேலே வந்து என்ட்ரி கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் போடுறோம், டார்கெட் போடுறோம். டார்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறீங்க, அப்படியே பார்க்குறீங்க, இங்கே வந்து 3 கேண்டில் வந்து ரெட்டாக இருக்குது. ஸோ இதை ப்ரீவியஸ் கையாக வரைகிறீங்க, பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்குறீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, டார்கெட் போடுறீங்க. ஆல்மோஸ்ட் டார்கெட் வரைக்கும் வந்துட்டு கீழே வந்துட்டாங்க. ஆனால் அது நல்ல ஸ்டாக்குங்க. நல்ல ஸ்டாக் அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் கீழே வந்து போனாலும், கொரோனா டைமில் கீழே போகிற ஸ்டாக் எது? ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும் அந்த டைமில். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் கீழே தான் போச்சு பங்குச்சந்தை. இதுதான் அந்த கொரோனா டைம், கோவிட் டைம், சரிங்களா? அப்போ வந்து கீழே வந்திருக்காங்க, திரும்ப மேலே வந்துட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக மேலே வந்து போயிட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். உலகப்போர் வருது, உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா ஒர்க் ஆகாது. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது, சரிங்களா? அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் வந்து ரெட்டாக வந்து ஃபார்ம் ஆனது வந்து எங்கேயுமே இல்லையோ? எஸ், பெருசாக வந்து எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு ட்ரேடு பண்ணி அதில் ப்ராப்பராக நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணாலுமே லாபம் தான். 100 ட்ரேடு பண்ணி ட்ரேடு பண்ண தெரியாமல் ட்ரேடு வந்து பண்ணாலும் வேஸ்ட்டு தான். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஒரு பாயிண்ட்டை, சரிங்களா? இதே மாதிரி ITC பார்க்கலாம், அதே மாதிரி TCS பார்க்கலாம், HDFC பேங்க் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஆனால் டார்கெட் வந்து நிறைய ஸ்டாக்கில் வந்து ஹிட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நான் கண்டுபிடிச்சதை விட நீங்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று தாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நேரத்தை வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து லாபம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், நஷ்டம் வந்து கொடுக்காது. அதே மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரீங்க, 1 டேக்கு வரீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் வந்து கம்மியாகும், லாபம் வந்து கொடுக்கும், வின்னிங் ரேட் வந்து கம்மியாகும். அப்படியே வந்து 5 மினிட் வரீங்க, இன்டர்டே ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா லாபம் வந்து ரொம்ப வந்து கம்மியாகும், வின்னிங் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாகும். சரி, ஓகேங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்குமே நிறைய ஸ்டாக் வந்து காமிக்கணும் ஆசை தான். எல்லாமே வந்து டாப் ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கோங்க. அதாவது சும்மா ஒரு மொக்க ஸ்டாக் வந்து எடுக்காதீங்க. இப்போ தான் லான்ச் ஆகிருக்கும், அந்த ஸ்டாக்லாம் வந்து எடுக்காதீங்க. நல்ல கம்பெனியாக இருந்தால் மட்டும் எடுங்க. அந்த கம்பெனியை வந்து எடுத்துட்டு மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு 3 மாதம் வந்து கீழே வந்து போகும்போது, ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஒரு 3 மாதம் வந்து இப்போ கீழே வந்து போயிருக்கா,
வரைவீங்க இந்த இடத்துல. இந்த 3 கேண்டில் வந்து கீழே வந்து போயிருக்கு, வரைவீங்க. பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுப்பீங்க, லாபம் வந்து பண்ணுவீங்க. இப்போ கூட இந்த 2024 கூட கீழே வந்து போயிருக்கு. ப்ரீவியஸ் கை வரைஞ்சிருக்கீங்க, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பார்ப்போம் டார்கெட் வந்து ஹிட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இன்னும் டார்கெட் வந்து ஹிட் பண்ணலாங்க. ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது டிசிஎஸ் இந்த கம்பெனி. சரிங்களா, இப்போவுமே மேலேருந்து கீழே வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே நம்ம ஒரு பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுத்துருப்போம், நம்ம இங்கே போயிட்டு பார்த்துட்ருப்போம். அப்படி பார்க்கக்கூடாது, கீழே இருந்து மட்டும்தான் பேக் டெஸ்டிங் வந்து பண்ணணும். சரிங்களா, ஓகே. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்களும் லாபம் வந்து பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிக்காமல் திங்க் பண்ணுங்கள். பங்கு சந்தையில் என்ன நடக்குது, எப்படி லாபம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணலாம், இதை கொஞ்சம் திங்க் பண்ணாலே போதும். உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்களே கண்டுபிடிக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.